பாதை காட்டும் மாயே ஹோவா பரதேசி யான பலவீனன் வீனன் யூவுலகம் காடுதான் வானாகாரம் வானாகாரம் தந்து என்னை போஷியும் ஜீவ தண்ணீர் ஊரும் ஊற்றை நீட்டிறந்து தாருமே தீபமேக ஸ்தம்பம் காட்டும் வழியில் நடத்துமே வல்ல மீட்ப நல்ல மேய்ப்பர் என்னை தாங்கும் இயேசுவே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். இந்த நாளில் உங்களோடு கூட ஒரு சின்ன நன்றாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய எளிதான ஒரு செய்தியை வைக்கும்படியாக தேவன் என்னை பாரப்படுத்துகிறார். சிலுவையை என்ன செய்கிறீர்கள்? நன்றாக கவனியுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே சிலுவை நமக்கு புதிதல்ல. நம்ம எல்லா இடங்களிலேயும் சிலுவையை உபயோகப்படுத்துகிறவர்கள். நம்முடைய அலங்காரத்தில் கூட நாம் சிலுவையை மாட்டிக்கொள்கிறவர்கள். ஆனால் வேதம் காண்பிக்கிற வழியில நான் என்ன செய்ய விரும்புகிறேன் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக சில காரியங்களை வசனத்தின் ஆதாரத்தின் பேரில் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன் என்று பவுல் சொல்ல முடியுமானால், அப்படி மேன்மை பாராட்டுவதற்கு சிலுவையில் என்னையா இருக்கிறது என்பதை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நன்றாய் கவனியுங்கள். சிலுவை ஒரு அவமான சின்னமாக இருந்தது இயேசு அதிலே மரிக்கும் வரை. சிலுவை ஒரு சாப சின்னமாக இருந்தது இயேசு அதிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தும் வரை. சிலுவை என்று சொன்னாலே பயங்கரத்திலும் பயங்கரமாக ஒரு மனிதனை கொலை செய்வதற்கு உபயோகப்படுத்த கொலையின் ஆயுதமாக இருந்தது என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். ஆனால் அந்த சிலுவை இன்றைக்கு உயர்த்தி பிடிக்கப்படத்தக்கதாக, மேன்மை பாராட்டப்படத்தக்கதாக இத்தனையாய் உயர்த்தப்பட்டிருக்கிறதற்கு காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்த ஒரு காரியம். இந்த சிலுவையை குறித்த உபதேசத்தை குறித்து பவுலை கேட்டால் அவர் சொல்லுவார். வாசிக்கலாம். 1 கொரிந்தியரின் 1வது அதிகாரத்திலேயே அவர் இதை எழுதுகிறதை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் அந்த வசனத்தை நாம் பார்க்கும்படியாக திருப்புவோம். 18வது வசனத்தை வாசிக்கலாம். சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அது தேவ பலனாய் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றுகிற அந்த சிலுவையை பற்றிய உபதேசம் எனக்கு எப்படி தேவ பலனாக மாறுகிறது என்பதை நான் வேதத்திலிருந்து முதலாவது காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். How it becomes my strength. எனக்கு அது எப்படி பலமாக மாறி போகிறது என்பதை நீங்களும் நானும் அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். சிலுவையை குறித்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது
கொஞ்சம் ஆதியாகமத்தின் பக்கத்துக்கு நீங்கள் திரும்பி ஆண்டவர் சிலுவையில செய்யும் போது என்ன நடந்தது என்பதை கொஞ்சம் யோசித்து பார்த்தால் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். நாம் எல்லாரும் அறிந்திருந்தாலும் சில காரியங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் வைத்து அவர்களுக்கு அனைத்தையும் அனுபவிக்க கொடுத்திருந்தாலும் ஒரே ஒரு விருட்சத்தின் கனியை மாத்திரம் விலக்கி இருந்தார் என்பதை நீங்களும் நானும் நன்றாக அறிவோம். நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை மாத்திரம் புசிக்க கூடாது என்று சொல்லி மீத எல்லாவற்றையும் அனுபவிக்க அவர்களுக்கு கொடுத்திருந்த போதிலும் அன்றைக்கு ஆதி மனிதன் கீழ்ப்படியாமை என்கிற பாவத்தின் நிமித்தமாக அந்த ஆண்டவர் விலக்கி வைத்திருந்த கனியை புசித்தான். தான் நிர்வாணி என்பதை அறிந்தான். தன்னை சூழ்ந்திருந்த மகிமையை இழந்தான். மகிமை இழந்த மனிதனை ஆண்டவர் தேடி வந்து அவனோடு உறவாடி அவனிடத்தில் சில காரியங்களை செய்வது அநேகருக்கு ஒரு தண்டனையாக தெரியும். நன்றை கவனியுங்கள். Many times we feel God punished Adam and Eve because they disobeyed God. But ஆண்டவர் அந்த நேரத்திலையும் எத்தனை அன்புள்ளவராக, கிருபையுள்ளவராக, இரக்கம் உள்ளவராக இருந்தார் என்பதை நான் முதலாவது உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இப்பொழுது ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தையை பார்க்கலாம். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 21வது 22வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். What a God! He before he sent him out to be exposed, he was very careful. He must be protected physically. ஆண்டவர் கொஞ்சம் பாருங்க, வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது போல தள்ளி விடுற நேரத்திலையும் கூட அவனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் என்னுடைய அன்பையை சந்தேகித்து விட்டான். நான் அன்புள்ளவர் என்றே கண்டான். ஆனால் யாரோ அவருடைய வார்த்தைக்கு மயங்கி விட்டான், வஞ்சிக்கப்பட்டு போய்விட்டான். நான் அவர்களை என்னுடைய சாயலாகத்தான் உண்டாக்கினேன். அவனோ அவரை போல மாறிவிடுவேன் என்று சொன்ன அதே வார்த்தைகளை திரித்து கூறின சாத்தானுடைய வார்த்தைகளுக்கு அவன் செவி கொடுத்து விட்டான் என்று ஏக்கம் கொண்டிருந்து ஏமாந்து நின்ற ஆண்டவர் அவனுக்கு தோல் உடைகளை உடுத்தி அவனை பாதுகாப்பதற்காக ஒரு காரியத்தை செய்து அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். பின்பு தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போலானான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து என்றைக்கும் உயிரோடிராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. Not as a punishment but a long protection என்று நான் சொல்லுவேன். தண்டிப்பதற்காக அல்ல. இப்பொழுது ஜீவ விருட்சத்தின் கனியை இன்னும் புசிக்கவில்லை. அவன் நீண்ட நாளாக மரிக்காதவனாக நித்திய ஜீவனிலே பிரவேசிக்கத்தக்கதான அந்த நீண்ட நாட்கள் வாழ்கிற அந்த வாழ்க்கைக்கு மரணத்தை சந்திக்காதபடி வாழ்வதற்கு ஜீவ விருட்சத்தை வைத்தேன். அதை இப்பொழுது புசித்து விட்டான் என்றால் வியாதியோடு, அந்த துக்கத்தோடு, அந்த வேதனையோடு, அந்த குற்ற உணர்வோடு அவன் ஜீவிய காலமெல்லாம் வாழ வேண்டியிருக்கும் என்று சொல்லி ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழியை ஆண்டவர் கேருபீன்களினாலே அல்லேலூயா சுடரொளி பட்டயத்தை வைத்து அதை மறைத்து வைக்கிறார். This is your God. நீ விழுந்து போனாலும் நீ அவரை ஏமாற்றி விட்டாலும், நீ அவருடைய அன்பை சந்தேகித்தாலும் உன்னை தண்டிப்பது போல உனக்கு தோன்றுகிறது. ஆனால் அவர் தண்டிக்கிறவர்ல, உன்னுடைய நீண்ட கால காரியங்களை பாதுகாக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. நன்றாய் கவனிங்கள். We don't understand God's love. That is why many times we go away from God following the world. அநேக நேரங்களில் தேவன் அன்பை புரிந்து கொள்ள வேண்டிய விதமாய் புரிந்து கொள்வதில்லை. அவர் நம்மை இழுத்துக் கொள்வதற்காக செய்கிற காரியங்கள் நமக்கு தண்டிப்பது போல தோன்றுகிறது. அவர் நம்மை சிட்சிப்பதற்காக செய்து நம்மை இழுத்துக் கொள்ளும் போது அவர் எதுக்கு இப்படி கஷ்டம் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று தேவனுடைய அன்பை விட்டு விலகி போகிற அநேகர் உண்டு. இந்த சாயங்கால வேளையில் அவருடைய கிருபையை கொஞ்சம் நீங்கள் பார்க்கும்படியாய் கேட்கிறேன்.
உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் அவனிடத்திலிருந்து விலக்க விரும்பவில்லை. Listen to me. He made him, of course, now he has to face death. அவன் மரணத்தை சந்திக்க வேண்டும். அவனுடைய துக்கத்துக்கு பிசிக்கலான ஒரு முடிவு உண்டாக்குவதற்கு மரணத்தை நான் அனுமதிக்கிறேன். பட் I want to be with him all the time. இந்த மனிதனோடு, மீறின மனிதனோடு மறுபடியும் சதா காலமும் வாழ வேண்டும். என்றைக்காவது ஒரு நாள் அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து என்னோடு கூட சதா காலம் வாழ்ந்து விட வேண்டும். அதுதான் அவனை குறித்து வைத்த நோக்கம் என்பது அறிந்தவராகத்தான் ஜீவ விருட்சத்தின் வாசலிலே வந்து அந்த பட்டயத்திற்கு தன்னை விட்டு கொடுத்து அதன் மூலம் ஒரு வழி உண்டாக்குகிற ஒரு மனிதன் உண்டாக மாட்டானா என்று தேடி தெரிந்தார். ஒரு மனிதனும் இல்லாத போது தன்னுடைய சொந்த குமாரனையே அனுப்பி தந்தார். அதை தீர்க்கதரிசி சொல்கிறதை கொஞ்சம் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13வது அதிகாரம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 7வது வசனத்தின் முதல் பகுதியை வாசிக்கலாம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 7வது வசனம். பட்டயமே என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். போதும். இயேசு கிறிஸ்துவை குறித்து ஆண்டவர் காண்பித்து கொடுத்திருக்கிற தீர்க்க தரிசன வசனத்தை நீங்கள் கொஞ்சம் புரிய வேண்டும் என்று இருக்கிறேன். சுடரி சொல்லிப்பட்ட அந்த வாசலை காவல் காத்து கொண்டே இருக்கிறது. பெரிய பெரிய மக்கள் எழும்புகிறார்கள். ஒருவரும் பக்கத்தில் வர முடியவில்லை. மற்றவருடைய காரியங்கள் எல்லாம் நின்று போகிறது. மனிதன் வந்து இதை புசித்து விடக்கூடாது என்று சுடரொளி பட்டயம் வீசிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இப்பொழுது மனிதனுக்கு அது விடையாக முடியாதல்லவா, மனிதனுக்கு அது காரியமாக முடியாதல்லவா. ஆகினால் தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்த போது நித்திய ஜீவனை மனிதன் பெற்றுக்கொள்ளும்படியாக இதோ நான் அவர்களுக்கு ஜீவன் தரவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்கிற இயேசு அந்த தோட்டத்திலே பிரவேசிப்பதற்கு வரும்போது இதுவரைக்கும் பட்டயம் 4000 வருஷம் ஆச்சு, ஒருத்தனையும் காணும் என்று சொல்லி தூங்க ஆரம்பிச்சிட்டு, அதனால தான் மேல இருந்து ஒரு சத்தம் வருது. என்ன சத்தம் வருது? Come on! Sword! Rise up! Wake up! பட்டயமே எழும்பு, வெட்டு. யாருப்பா வெட்ட போற? யார் வெட்ட போற? என் தோளுக்கு தோழனாக தேவனுக்கு சமமா இருக்கிற தேவகுமாரன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அது மாத்திரமல்ல, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன். But he has come to a place where I have to punish, I have to use the sword for which I kept it. நான் வைத்த நோக்கத்தை அந்த பட்டயத்தை வெட்டு, என் தோளுக்கு தோளான வந்தார். நல்ல கவனிங்க. அந்த பட்டயம் வெட்டின உடனே வழி திறந்துட்டு முதல்ல போனது சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கள்ளன். அல்லேலூயா. இன்றைக்கு எனக்கு பரதேசிலே இருப்பாய். பரதேசில் தான் இருக்குது, பரதேசில் தான் இருந்தது. அதில் நுழைவதற்கு வாசம் பண்றது தான் என் ஆண்டவர் உனக்காக எனக்காக வெட்டப்பட்டார். That happened on the cross. அதுதான் சிலுவையில் நடைபெற்றது. எனக்கு ஒரு சின்ன சம்பவம் ஞாபகம் வருகிறது. நான் அடிக்கடி சொல்லுவது வழக்கம். ஒருவேளை என்னுடைய செய்திகளை கேட்டவர்களுக்கு தெரிந்திருக்கலாம். எனக்கு சின்ன வயதுல நான் என்ன கொஞ்சம் பயம். யாரோ சொல்றாங்க எங்களுக்கும் இப்பவும் பயந்து இருக்குது. எதுக்குன்னு கேளுங்க. நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, இப்பதான் பிள்ளைங்க ஃபுல் பேண்ட் போடுறாங்க. அன்னைக்கு ஆஃப் பேண்ட், காலேஜ் போறது வரைக்கும் ஆஃப் பேண்ட் தான் கொடுத்தாங்க. இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு ஆஃப் பேண்ட் கொடுத்தா அது பெரியவங்க தான் இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன பிள்ளைங்களாம் ஃபுல் பேண்ட் தான் போடுது. ஆமா. அப்போ எங்க வீட்டில இருந்து 4வது வீட்டில் போய் நான் பால் வாங்க வேண்டும். அது அவர்கள் இந்துக்கள், அவர்கள் ஒரு மாடு வளர்த்தார்கள். அதனால ஃப்ரெஷ்ஷாக கறந்து தருவார்கள். என்னுடைய அம்மா, நான் ஆண் பிள்ளையாக இருந்தபடினால 4 வீட்டுக்கு போய் அங்கே வந்து 6th ஸ்டாண்டர்டில் 6th ஏஜில் 6வது வயதில் எங்கே அனுப்புவார்கள். அந்த வீட்டில் புதுசாக ஒரு நாய்க்குட்டி வாங்கிட்டு வந்திருக்கிறார்கள். எனக்கு தெரியாது. நான் அந்த வீட்டுக்குள்ளே தாராளமாய் போய்விட்டேன். தாராளமாய் போன போது டபக்குன்னு அந்த நாய் வந்து என்னை ஒரு கடி கடித்து விட்டது.
2 பல் பதிந்து விட்டது, ரத்தம் வருகிறது. நான் சிறு பையனாக இருக்கிறபடியால் ஓ என்று கத்த ஆரம்பித்து விட்டேன். அப்பொழுது அந்த வீட்டுக்கார அம்மா ஓடி வந்தார்கள். தம்பி அப்படியே அசையாம நில்லுப்பா, எனக்கு இப்ப பயத்தில் நாயை கண்டு பயப்படுறதா இவங்களை கண்டு பயப்படுறதாங்கிற பேரில் அசையாம நின்னாச்சு. உடனே ஒரு 100 மில்லிகிராம் எண்ணெய், பச்சை எண்ணெய், நம்ம ஊர்ல நல்ல எண்ணெயை யூஸ் பண்ணுவார்கள், நல்ல எண்ணெய் எடுத்துட்டு வந்தாங்க. வாயத்தர ஊத்துனாங்க. சரி மருந்து என்று குடித்து விட்டேன். அதோடு நின்று இருந்தா பரவாயில்ல. காலில் போட்டிருக்கிற செருப்பை எடுத்து நாய் கடிச்ச இடத்துல 3 நேரம் அடிச்சிட்டாங்க. இப்ப எனக்கு நாய் கடிச்சது வலிக்கல, இவங்க செருப்பால அடிச்சிட்டாங்களே. அதுக்கு பிறகு என் வாழ்க்கையில எப்பவும் நாய் கடிச்சாலும் பரவாயில்ல, செருப்படி வாங்க கூட. ஆகையினால நாயை குறித்து பயங்கரமான ஒரு பயம். நல்லா கவனிங்க. இந்த பயத்துல நான் வளர்ந்து கொண்டிருந்த போது, நான் ஒரு நல்ல மாணவன், கிளாஸ்ல முதலாவது இருக்கக்கூடிய மாணவன். என்னுடைய நோட் புக்குகளை மற்றவர்கள் வாங்கி படிப்பது வழக்கம். என்னோடு கூட இன்னொரு சகோதரன் படித்து கொண்டிருந்தார். அவர் நாளைக்கு பரீட்சை, அன்றைக்கு 11th ஸ்டாண்டர்ட் தான் அந்த ஃபைனல் எக்ஸாம். அந்த 11th ஸ்டாண்டர்ட்ல ஃபைனல் எக்ஸாமுக்கு நான் படிக்க வேண்டிய புத்தகத்தை நான் பார்த்து காப்பி பண்ணி விட்டு தருகிறேன்னு சொல்லி வாங்கிட்டு போயிருந்தான் என் நண்பன். ஆனால் இப்பொழுது அவன் தரவில்லை. எனக்கு அடுத்த நாள் பரீட்சை எழுத வேண்டும் என்று சொல்லி சாயங்கால நேரத்தில் நான் அவனுடைய வீட்டுக்கு போகும்போது அங்க கேட்ல எழுதி போட்டிருந்த நாய்கள் ஜாக்கிரதை. இப்ப எனக்கு நோட்டு வேணும், உள்ளேயும் போகணும், என்ன செய்யறதுன்னுட்டு நான் அங்க குட்டி போட்ட பூனை மாதிரி அப்படியே அங்கே இங்கே அலைந்து கொண்டிருக்கிறேன். ஒரு பெரிய மீச வச்சர் வந்தாரு. வந்த உடனே சொன்ன, என்ன தம்பி என்ன தேடுற? ஐயா என் நோட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட இருக்குது. அந்த நாயா வாடா அப்படின்னுட்டு கதவை கேட்டை திறந்துட்டு உள்ள போறதில்ல. அவங்க வீட்டுல இருந்த அல்சேஷன் டாக் நேரம் வந்து அவரங்க பிடிச்சது, நான் உள்ள ஓடிட்டேன். That was exactly happened when Jesus died on the cross. அதனால தான் நீங்களும் நானும் இன்னைக்கு தைரியமா பாடம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவை நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திழை பாரிடுவேன். தெரிந்தவர்கள் பாடலாமா? எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். ஆஹா, எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனியில் வியாகுலம் வந்தால் அவரையே நான் அண்டிக் கொண்டாம். அவனியில் வியாகுலம் வந்தால் அவரையே நான் அண்டிக் கொண்டார். அலை மிக மோதிடும் அந்நாள், அலை மிக மோதிடும் அந்நாள் ஆறுதல் அளிப்பதாய் சொன்னார். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையில் உனக்கு தேவன் பலன் இப்படித்தானையா கிடைக்கிறது. உனக்காக வழி உண்டாக்குவதற்கு, உன்னை ஜீவனுக்குள் பிரவேசிக்க பண்ணுவதற்கு என் ஆண்டவர் அந்த பட்டயத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். ஆனா நல்லா கவனிங்க, நான் எப்பொழுதும் சொல்கிற ஒரு காரியத்தை இங்க சொல்லுவது நல்லது. ராஜீவ் காந்தி குண்டுனால் அழிக்கப்பட்டார்.
ஏதோ ஒரு கொள்கைக்காக யாரோ வேண்டாதவர்கள், அல்லது அவருடைய கொள்கையை எதிர்த்தவர்கள், அல்லது இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ், இலங்கையில் சொல்லுவார்கள் இந்தியன் பீஸ் கில்லிங் ஃபோர்ஸ் என்று சொல்வார்கள். எனக்கு அந்த வார்த்தை நுழைந்து விட்டது. பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அனுப்பி அவர்கள் ஏராளமான பெண்களை கற்பழித்திருந்தபடியினாலே, அவருடைய கோபத்தை எல்லாம் அவருடைய வேட்கையெல்லாம் தீர்த்து கொண்டதினால, கோபமுற்ற ஒரு பெண் தன்னையே குண்டாக மாற்றி அவரை அழித்து விட்ட கதை. ஒருவேளை அவருடைய தவறில்லாமல் இருக்கலாம், பட் ஏதோ ஒரு கொள்கைக்காக. இந்திரா காந்தி வாஸ் கில்ட் by her own God. அவரையே காக்கிறதற்கு நியமிக்கப்பட்டிருந்த தன்னுடைய மக்களை அழித்துக் கொண்டு விட்டார்கள். குருத்வாராவிலே பஞ்சாபிலே அந்த கோல்டன் டெம்பிளிலே ஆர்மியை அனுப்பிவிட்டாள் இந்த அம்மா என்பத வெறியில அவன் அவளை துப்பாக்கியால சுட்டு ஒரு சல்லடையை போல மாற்றின கதை நமக்கு தெரியும். மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்றான் கோட்சே. அவனுக்கு பிடிக்கவில்லை. இவர் என்ன எல்லாரையும் ஒரே இனம் என்கிறார். பிராமணனும் கீழே இருக்கிறவனும் ஒரே இனம் என்று எப்படி சொல்லுகிறார்? அவர்களை ஹரிஜன் என்று சொல்கிறாளே. ஹரி என்றால் தேவனுடைய மக்கள் அவர்கள் இல்லையே, அவர்கள் காலிலே பிறந்தவர்கள் அல்லவா என்கிற வெறியொண்டவனாக மகாத்மா காந்தியை ஒருத்தன் சுட்டுக் கொண்டான். வெள்ளையர்களையும் கருப்பர்களையும் ஒன்றாக்குவதற்கு சட்டம் இயற்றின ஆபிரகாம் லிங்கனை ஒருவன் சுட்டுக் கொன்றான். ஜான் எஃப் கென்னடியை ஒருவன் சுட்டுக் கொண்டான். இதெல்லாம் செய்திகள். இயேசுவும் கொல்லப்பட்டார். இதுவும் செய்தி தானே? ஐயா ஐயா, இது நற்செய்தி என்று எப்படி ஐயா சொல்கிறீர்கள்? இந்த செய்தியை எடுத்து உலகம் முழுவதும் நீங்க பிரசங்கிக்கிறீர்களே, இந்த செய்தியை எடுத்து மிஷனரியாக புறப்பட்டு போனீர்களே, இந்த செய்தி இல்லாதபடி வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் சொல்லுகிறீர்கள். இது எப்படி நற்செய்தியாக முடியும்? வாசிக்கலாம். கலாத்தியர்கள் நிருபம் 2வது அதிகாரம் தெளிவாக பவுல் சொல்கிறான், அந்த காரியம் நடக்கும்போது மாத்திரம்தான் சிலுவையின் செய்தி நற்செய்தியாக மாறுகிறது என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. 2வது அதிகாரம் 20வது வசனம், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, போதும், நான் அல்ல, இனி கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். Until otherwise it happens, you can never call the crucifixion as a good news. No, please understand. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது நடைபெறாத வரைக்கும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது ஒரு நற்செய்தியாக மாற முடியாது. ஏனென்றால் அது வெறும் சாதாரண செய்தி தான். உலகத்தில் பெரியவர்கள் கொல்லப்பட்டார்கள். பண்டார் நாயகா கொல்லப்பட்டார், முஜ்மீர் ரஹ்மான் கொல்லப்பட்டார், ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொருத்தர் கொல்லப்பட்டார், பெனாசிர் பூட்டோ கொல்லப்பட்டார்கள். இதெல்லாம் தான், இட்ஸ் ஆல் நியூஸ். For some principle you may say, யூதர்கள் அவரை விரும்பவில்லை ஆகையினால கொன்று விட்டார்கள் என்று சொல்லலாம். ஆனால் என் இயேசுவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்ட போதுதான் அவர் திறந்திருக்கிற வாசல் வழியாக பிரவேசிப்பது மாத்திரமல்ல, அவரே எனக்கு பலனானா. இது சிலுவையை நான் என்ன செய்கிறேன் என்பதல்ல, சிலுவையில் நான் அவரோடு கூட அறையப்பட்டு நிற்கும் போது அவருடைய பலன், அவருடைய ஞானம், அவருடைய கிருபை எனக்கு கிடைக்கிறது. கவனிங்க, இந்த காரியத்தை குறித்து நீங்கள் அனுபவிக்காத வகையில நீங்கள் ஜீவனுக்குள் பிரவேசிக்கவில்லை என்று தைரியமாக சொல்லுவேன். எனக்காக நொறுக்கப்பட்டவரும் எனக்காக அடிக்கப்பட்டவரும் அவர் மேலே பட்டயம் விழுந்ததினால் நான் பட்டயத்துக்கு தப்பி இருக்கிறேன் என்று சொல்லி என்றைக்கு நீங்கள் அவருக்குள் உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்கிறது என்றதை மறந்து போகாதீர்கள். உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். நானும் ஒரு ஆங்கிலிக்கன் சபையில பிறந்தவன் தான், நானும் ஒரு ஆங்கிலிக்கனாக வளர்க்கப்பட்டவன் தான். ஆனால் ஒரு நாளில் இந்த இயேசுவை சந்தித்தேன், அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அந்த நாள் இன்ப நாள், இந்த நாள் பாக்கிய நாள். ஆனால் இங்கே நின்று விடுவதற்கு வேதம் நமக்கு அனுமதிக்கவில்லை. நாம் இன்னொரு காரியத்தை சிலுவையை கொண்டு செய்ய முடியும், அதையும் காண்பித்து கொடுத்து விரும்புகிறேன். ஐயா, சிலுவையை மறுதலிக்கிறவர்களாக கிறிஸ்துவின் பிள்ளைகள் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. நன்றை கவனிங்கள். We can deny the cross. We can die on the cross, but at the same time there is every possibility for you to deny the cross. ஆண்டவரோடு கூட சிலுவையில் அறையப்படுகிற அனுபவம் என்னை ரட்சிப்புக்குள்ளும் ஜீவனுக்குள்ளும் வழி நடத்தும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால்
நான் ஆண்டவருடைய சிலுவையை மறுதலிக்க முடியும். நீங்கள் கேட்டால், எங்களை பார்த்தா மறுதலிக்கிற மலை இருக்குது, நாங்கள் சிலுவை நிலையில வந்திருக்கிறவர்கள், நாங்கள் சிலுவையை மேன்மை பாராட்டுகிறவர்கள், நாங்கள் சிலுவையை பாடுகிறதுனால தான் ஆலயத்தில் வந்திருக்கிறோம் என்று சொல்லுங்கள். ஆனால் வேதத்தினுடைய பார்வையில, வேதத்தினுடைய கண்ணோட்டத்துல, கர்த்தருடைய பார்வையில நான் சிலுவையை மறுதலிக்கிறவனா இல்லையா என்பதை கொஞ்சம் பார்க்கலாம். திருப்புங்கள் என்னோடு கூட சேர்ந்து எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் வாசிக்கலாம். மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடி. நல்ல கவனிங்கள், எத்தனை ஆழமாக எபிரேய நிருப ஆக்கியோன் கொஞ்சம் கடினமான தடித்த வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறார் என்பதை பாருங்கள். என்னமா, தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும். இவர்கள் யார்? 4வது வசனத்திலிருந்து வாசித்தால் தெரியும். ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டவர்கள், பரம ஈவை ருசித்தவர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், தேவனுடைய நல்வார்த்தையை பெற்றவர்கள், இனிவரும் பலனை ருசி பார்த்தவர்கள். not ordinary worldly people, வெளியே இருக்கிறவர்கள் அல்ல, உள்ளே இவர்கள் ஆண்டவரை ருசித்தவர்கள். அவர்கள் எப்படி மறுதலிப்பார்களாம்? அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை கொஞ்சம் பாருங்கள். அறைகிறது மாத்திரமல்ல, அவமானப்படுத்துவார்களாமா? என்ன கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ஆண்டவருடைய அன்பை ருசித்தது உண்மை, நீ ஆண்டவருடைய கிருபைக்கு கீழே வந்தது உண்மை, நீ ஆண்டவருடைய இரக்கத்துக்குள்ளே புகுந்து கொண்டு அடைக்கலமானது உண்மை. நாம் பாடினது போல சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாறுவது உண்மை. But there is a possibility for you to deny, or rather bringing shame to the cross. அது எங்கயா சொல்லப்பட்டிருக்குது? வாசிக்கலாம் 7வது வசனம். எப்படி எனில், நல்ல கவனிங்க, பைபிள் வாசிக்கும்போது எப்படி எனில், தன்மேல் எப்படி எனில், நீ எப்படியா மறுதலிக்கிற? What is how வாசிக்கலாம். தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாத பெறும் முள் செடிகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுவதற்கு ஏற்றதுமாய் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு என்று அங்கே எழுதிய வார்த்தைக்கு முன்னதாக ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் காண்பித்துக் கொடுக்கிறேன், நேரத்தை மனதிலே கொண்டவனாக. If I don't bring forth the fruit which is expected from me, என்னிடத்தில் எதிர்பார்க்கிற கனியை தேவனுக்கு என்னிலே ஆசீர்வாதத்தை பொழிந்தாரே, என்னிலே அடிக்கடி மழையை கொடுத்தாரே, என்னை பண்படுத்தினாரே, என்னிலே ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட உட்கார்ந்து இருக்கிறாரே, அவர் எதிர்பார்க்கிற கனியை நான் கொண்டு வராத போது நான் சிலுவையை அவமதிக்கிறேன். என்றால் வசனம் தெளிவாய் சொல்லு, தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலம். நம்மால வேளையில தேவ சமூகத்தில் யோசிப்பாம, திருமின் அன்பையும் சிலுவையின் பலத்தையும் அனுபவிக்கிறதற்கு அந்த இடத்திலே வந்திருக்கிற நான், சிலுவையிலே அவரோடு கூட அடிபட்டேன் என்று சொல்லி அந்த ஜீவனுக்குள் பிரவேசிக்கிற நான், என்னிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற கனியை நான் கொடுக்கிறேனா? It's a very, very important question, sir. Please understand. ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார், நான் கொடுக்கிற ஆசீர்வாதம் எனக்கு ஏற்ற, என் மனதுக்கு ஏற்ற பலனை தர வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் நான் சிலுவையில் அறைந்து என்னை மறுபடியும் அவர்களே அறைந்து அவமானப்படுத்துகிறாள் என்று என்னை பார்த்து சொல்லக்கூடாது. சமீபத்தில் ஒரு ஏழை விதவை, மிகவும் முதிர்ந்த வயதுள்ளவர்கள், கம்பை ஊன்றி கூனி நடக்கிறவர்கள், இன்றைக்கா நாளைக்கு என்னை பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவேன், அடுத்த வருஷம் கூட்டத்தில் உங்களை பார்ப்பனோ இல்லையோ என்று சொல்லுகிறவர்கள் என்னை பார்க்க வந்தார்கள். சமீபத்தில் அவர்களோடு கூட ஒரு சின்ன பையனையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவனுக்கு 11 வயது இருக்கும். அவனுடைய தலையில கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோ அரிசி இருக்கும். அதன் தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு தலையில வைத்து கொண்டு
அவர்கள் ஒரு ஆட்டோவில் நான் இருக்கிற இடத்துக்கு வந்தார்கள். நாங்கள் ஒரு பட்டணத்திலிருந்து 7 கிலோமீட்டர் உள்ளே இருக்கிறோம். அங்கே வந்து இறங்கினார்கள். அந்த பையன் அதில் இருந்து அந்த தலையில் இந்த 30 கிலோ அரிசியை எடுத்துக்கொண்டு வந்து எங்களுடைய வெராண்டாவில் எங்களுடைய அறையில் கொண்டு வந்து வைத்துவிட்டு அந்த பாட்டி பின்னால் வருகிறார்கள் என்று சொல்லிவிட்டு அவன் போய்விட்டான். அந்த கவனிங்கள். She was almost 85. 85 வயது வரையவர்கள். அவர்கள் கம்பு வைத்து ஊனி ஊனி வருகிறார்கள். எனக்கு உள்ள சொன்னார்கள், ஒரு பாட்டியம் அவங்கள பார்க்க வந்திருக்காங்க. நான் ஓடடி வந்தேன். வந்து பார்த்தபோது அவங்கள பார்க்காலே எனக்கு பயங்கரமாக இருக்கிற 85 வயசு. She was 85 years old. அவங்கள பார்த்தேன்னா ஒரு வருஷம் உயிரோடு இருப்பேன்னு எனக்கு ஆசையாக இருக்கும். அதனால் பார்க்க வந்துட்டேன். ஆனால் வெறுங்கையாக வரக்கூடாது. அதனால் நானே கையால் அறுத்து கையாலே அடித்து கையாலே குத்தின 30 கிலோ அரிசியை கொடுக்கும்படியாக வந்திருக்கிறேன். அவர் என்ன அண்ணன் சொல்வார்கள். அண்ணன், அதை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு 85 ஆகலை. நான் சொன்னேன், வயது உங்களுக்கு 85 என்பதை மறந்து விட்டீர்களோ? கூனி குறுகி போய்விட்டது என்று அறிந்திருக்கிறீர்களோ? அப்போ என்கிட்ட ஒன்று சொன்னாங்க. Let me tell you that. ஐயா, என் குடும்பத்துக்கு வெளிச்சம் கொண்டு வந்து நீங்க தான். எங்க பகுதிக்கு இயேசு சொல்ல வந்தது நீங்க தான். இயேசு மட்டும் எங்களுக்கு வராமல் இருந்திருந்தான்னா எங்க பகுதியில் நாங்கள் எல்லாம் எப்படியோ இருந்திருப்போம், எப்படியோ வாழ்ந்திருப்போம். என்னுடைய பிள்ளை எப்படியோ இருந்திருக்கும், என் பேர பிள்ளைகள் எப்படியோ இருந்திருப்பார்கள். இன்றைக்கு என்னுடைய பேரன் எம்டெக் முடித்திருக்கிறார். நடந்திருக்கவே செய்யாது. என் பேர பேத்திகள் நன்றாக படித்து தேறி இருக்கிறார்கள், ஆண்டவரை அறிந்திருக்கிறார்கள், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறார்கள். அதற்கு காரணமாக ஆண்டவர் உங்களைத்தான் உபயோகப்படுத்தினார். அப்படி நீங்கள் வந்ததை நான் அங்கீகரித்தது மாத்திரமல்ல, நீங்க ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம எங்களை தேடி எங்க கிராமத்துல வந்து தூங்கினீர்களே. அவங்க சொன்ன வார்த்தையை சொல்றேன். ஏன்னா ஜெர்மன் தேசத்துல 24 வருடங்கள் வாழ்ந்து விட்ட ஒரு இலங்கை சகோதரன் என்னை பார்க்கும்படியாக வந்தார். வந்து நான் இருக்கிற இடத்துக்கு வரும்போது நான் கேட்டேன், எப்படி டிராவல் இருந்தது என்று கேட்டேன். அவர் சொன்னார், டிராவல் நல்லா இருந்தது, ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் ஏன் வாழ்கிறீர்கள் என்று கேட்டார். நான் சொன்னேன், என்னப்பா, இயேசு கிறிஸ்து நாட்கள் தான் மாட்டு வண்டி போச்சுது, மாடு போச்சுது, ஆடு போச்சுது, எல்லாம் ரோட்டில் இருந்துச்சு. நீங்கள் அப்படி தானே இருக்கீங்க. யூ ஆர் லிவிங் இன் அ பிளேஸ் வேர் ஜீசஸ் வாஸ் லிவிங். நான் சொன்னேன், உங்களுக்கு கிண்டலாக இருக்கும், ஏனென்றால் இலங்கையை விட்டு ஜெர்மனியில் போய் 24 வருஷம் இருந்து விட்டீர்கள் அல்லவா, அதனால நீங்கள் எங்களை கிண்டல் அடிக்கிறீர்கள்னு சொன்னேன். ஒரு வாரம் எங்களோடு கூட தங்கியிருந்தார். அவர் ஒரு திருமணத்திற்கு கூட்டி கொண்டு போனேன், ஒரு கிராமத்துக்கு, இந்த அம்மாவுடைய கிராமத்துக்கு. அவர் அங்கே போய் நிறைய படங்களை எடுத்துட்டு சொன்னார், ஹாலிவுட் காரன் வேணாக பணத்தை செலவழிக்க, இங்கே வந்து ஒரிஜினலாக ஷெட்டு போட்டு வைத்திருக்கிறதே என்று சொன்னார். நான் கேட்டேன், என்ன என்று. நான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன். நீங்கள் நோவாவின் காலத்தில் இருக்கிறீர்கள் என்றார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இல்லை, நோவாவின் காலத்தில் இருக்கிறீர்கள் சொன்னார். அந்த கிராமத்தினுடைய அந்த கிராமத்தில் இருந்த சகோதரி வந்திருந்தார்கள். Even today she has to walk 4 miles, that means 6.5 kilometers to catch some transport. Even today. இன்றைக்கு 6.5 கிலோமீட்டர் அவர்கள் நடந்து வந்து ஏதாவது ஒரு வாகனத்தை பிடித்து நான் இருக்கிற இடத்திற்கு வந்து சேர வேண்டும். 3 வாகனம் மாற்ற வேண்டும். இந்த கவனிங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, தமிழ்நாட்டில் இருந்து இந்த தேவ அன்பை கேட்டு, தேவ சத்தம் கேட்டு அவருக்கு கீழ்ப்படிஞ்சதுனால நீங்கள் எங்களை தேடி அந்த கிராமத்துக்கு வந்தீங்கல்ல, அதுக்கு எதிர்பார்ப்புக்கு ஏற்றார் போல நானும் செய்யணுமோன்னு சொல்லி நானே எனக்கு நிலம் இல்லை, இன்னொருடைய நிலத்தில் போய் அறுத்து என் கையாலே அதை அடித்து என் கையாலே குத்தி அதை அரிசியாக்கி கொண்டு வந்திருக்கும் போது என் கண்களில் கண்ணீர் ஒன்று. ஐ வாண்ட் டு பி கிரேட்ஃபுல் டு யூ. கொஞ்சம் யோசித்து பாருங்கம்மா, கொஞ்சம் யோசித்து பாருங்க. வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினா. வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால்
உன்னை ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய். உன்னை ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. எல்லாரும் பாடலாமாம். வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால். வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால். உன்னை ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய். உன்னை ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. It is a kindness and act of gratitude. என் ஆண்டவரை நான் எந்த இனிமே சேவிக்கிறேன்? என் ஆண்டவர் விரும்புகிறதற்கு ஏற்ற பயிரை நான் ஏன் முளைப்பிக்கிறேன் தெரியுமா? இட் இஸ் அவுட் ஆஃப் கிராட்டிடியூட். என் ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகள், அவரின் மேல அடிக்கடி மழையை பெய்ய பண்ணினதினால அதற்கு ஈடாக நான் என்ன செலுத்த முடியும்? நீர் விரும்புகிறத மாத்திரம் செலுத்தினேன். If an ordinary old lady can appreciate a man like me, என்ன போல ஒரு மிஷனரியை இப்படி அவங்க அப்ரிஷியேட் பண்ணி அதற்காக தன்னுடைய சொந்த கைகளை உபயோகப்படுத்தி சொந்த நிலமில்லாமல் இருந்த போதும் இதை செய்வதற்கு முடியுமானால், வானத்தையும் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கினவர் மகிமையை இழந்து இந்த பூமியிலே உனக்காக வந்து உனக்காக தன்னை தந்தவருக்கு நீ என்ன செய்ய முடியும் என்று யோசித்து பார். அதனால தான் பிரதர் வெஸ்லி பாடல் நடத்தும் போது, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்கிற கேள்வியோடு நான் உட்கார்ந்திருக்க வேண்டிய அவசியத்தை உணர்த்தினார். இந்த சாயங்கால ஆராதனையில் அவரை ஆராதித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை பாடினோம். அவர் எதிர்பார்க்கிற கனிகள் என்னில் உண்டா? அவர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு பிரதிபலனாக நான் என்ன செய்திருக்கிறேன் என்பதற்கு நீங்களும் நானும் நிச்சயமாக பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். இல்லை என்றால் நாமே அவருடைய சிலுவையை அவமதிக்கிறவர்களாக, கிறிஸ்துவை அவமானப்படுத்துகிறவர்களாக மாறிவிடுகிறோம் என்பதை மறந்து போகாதீர்கள். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய முடியும், அதையும் காண்பித்துக் கொடுக்கிறேன். திருப்புங்கள் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை வாசிக்கலாம். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அநேகர், இட்ஸ் நாட் ஃபியூ, அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன். If they walk differently, நல்ல கவனிங்க, வேறு விதமாக நடக்கிறவர்கள் அவர்களை அறியாமலே ஒரு காரியம் செய்கிறார்கள்.
அவர்கள் they are the enemies of the cross என்று பவுல் தெளிவாக எழுதுகிறார். வேறு விதமாய் நடக்கிறவர்கள் எப்படி நடக்கிறார்கள் என்பதையும் பவுல் எழுதுகிறார். அதை வாசிக்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னதாக அறிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு. அவர்களுடைய தேவன் வயிறு அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே. அவர்கள் கொஞ்சம் திரும்பி பார்த்து கையெல்லாம் பிடிக்காதீங்க. உங்களை பற்றி சொல்லல. உங்களுடைய தேவன் யார்? உங்களுடைய தேவன் யார்? அல்லேலூயா. அதோடு கூட நிறுத்தவில்லை, அதற்கு விளக்கத்தை கொடுக்கிறார். என்ன சொல்கிறார்? நம்முடைய குடியிருப்போ அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். கொஞ்சம் இன்னர் எக்ஸ்ரே கொஞ்சம் பார்த்துங்க. சிந்தையில வெளியே ஒருவேளை தெரியலதான், வெளியில ரொம்ப உற்சாகமா உயரமும் உன்னதுமானவரே, ஆமா நீர் பரிசுத்தர் நான் பாடும்போது ரொம்ப நல்லா இருந்தது. தேவதூத சேனையோ இறங்கி வந்தது போல இருந்தது. ஹல்லேலூயா. நல்லா இருக்குது, பார்க்கறது கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. பட் about your attitude, sir? How about your mindset? Is it too much attached with this world? இந்த உலகத்தோடு ஒட்டி பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறதற்கு விட்டு கொடுத்தீர்கள் என்றால் நீங்கள் உங்களை அறியாமலே சிலுவைக்கு பகைஞராகி விடுவீர்கள். நீங்கள் அவமானப்படுத்துகிற இடத்துல மாறி இருக்கலாம், ஆனால் நீங்கள் சிலுவைக்கு பகைஞராகுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அங்கே எழுதுகிறார் என்ன, 19வது வசனத்தை வாசிங்க. அவருடைய முடிவு அழிவு. நல்ல கவனி. இன்றைக்கு யார் இப்படி நடக்கிறார்கள் நான் காண்பிக்க தேவையில்லை, உங்களுக்கு அநேகருக்கு தெரியும். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அநேகராய் இருக்கலாம். இட் மே பி a majority, no problem. Don't join the majority because they are in numbers. நோ 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 நோ. மெஜாரிட்டியாக நடக்கிறாங்க அதனால ஊரோட ஒத்துப்போன்னு சொல்லாதீர்கள். என் ஆண்டவருக்கு பகைஞனாக, என் ஆண்டவர் சம்பாதித்த அந்த சிலுவைக்கு நான் பகைஞனாக எந்த விதத்திலும் மாற மாட்டேன். ஏனென்றால் என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. எங்கள் வீட்டில் வந்தீங்கன்னா நான் இருக்கிற குடியிருக்கிற வீடு, நான் வாடகை கொடுக்குறேன். ஆமாம், டாக்டர் அசோக் இருக்கிறாங்க, என் கூட சேர்ந்தவங்க இருக்காங்க. ஐ பே மை ரெண்ட். நான் குடியிருக்கிற வீடை கத்தர் கட்டுறதுக்கு பலன் கொடுத்தாரு. மிஷன் காம்பவுண்டுக்குள்ளே தான் இருக்கிறேன், மிஷன் கேம்பஸ்குள்ள தான் இருக்கேன். பட் ஐ பே மை ரெண்ட். பட் ஆனால் பெருசாக எழுதி போட்டிருக்கேன், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குது. ஏன் தெரியுமா? ஐ வாண்ட் டு ரிமைண்ட் மீ அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் whenever I enter into my house. நான் குடியிருக்கிற இடத்துல நான் நுழையும் போதெல்லாம் எனக்கு அதில் தலையில் அடிச்சது போல மற்றவங்களுக்கு எழுதி போடலை, எனக்கு எழுதி போட்டிருக்கேன். நம்முடைய குடியிருப்பு அங்கே இருக்குப்பா, உன் கண்கள் அங்கே இருக்கட்டும். அதனால தான் நான் சமீபத்தில் ஒரு பாடல் எழுதினேன். அந்த பாடல் சமீபத்தில் யூடியூப்ல இருக்கு. சிலுவை சுமந்தோராய், சிலுவை சுமந்தோராய் என்கிற பாடலுடைய கடைசி வரி நான் இப்படி எழுதினேன். விண்ணை விட்டு என் கண்களை அகற்றிடேன், விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையை எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையை எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்ற அழைப்பீ. விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்ற அழைப்பீர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா
ஹalleluya ஹalleluya. ஏதோ பாட்டு எழுத வேண்டும் என்பதற்காக எழுதவில்லை. நான் அந்த இடத்துல நிறுத்தி விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன் என்று சொல்லும் முன்னதாக விண்ணை விட்டு என் கண்களை அகற்றவே மாட்டேன். இந்த நேரத்தில் நம்முடைய கண்கள் அநேக நேரங்களிலே பேதுருவை போல அலைகளை பார்த்து விடலாம். நானா நடக்கிறேன் என்று ஒருவேளை ஒரு எண்ணம் வந்து விடலாம். நானும் இயேசுவை போல நடக்கிறேன் என்கிற எண்ணங்கள் வந்து விடலாம். ஆனால் அவரை பார்க்கும்போது அவன் அலைகள் மேலே நடக்க முடியும். அவரிட வீட்டு கண்ணை திருப்பும் போது ஆழத்திலே மூழ்கிவிட முடியும். உங்கள் கண்களை அவர் மேல வைத்து விடுங்க, என்ன அலை வந்தாலும் தான் நடக்க முடியும். அவரை போல நடக்க முடியும். எதிர்ப்புகள் வரலாம், சோதனைகள் வரலாம், வேதனைகள் வரலாம், அதிலே நடப்பதற்கு உங்களால் முடியும். என்னால் விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன். அநேக வருடங்களுக்கு முன்னதாக நடந்தாலும் இது ஃப்ரெஷ்ஷா எனக்கு இருக்குது. ஏன்னா 2 மாதத்துக்கு முன்னால அந்த மனுஷன் என்னை தேடி வந்தார். அந்த காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் கொஞ்சம் பேரை பயிற்சிப்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு 120 பேரை பயிற்சிப்பிக்கிறதுக்கு 21 நாட்கள் பயிற்சிப்பிக்கிறதுக்கு நாங்கள் அவர்களுக்கு 21 பாடங்கள் 21 விதமான ஊழியங்களை கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு இடத்துல கூட்ட வேண்டிய அவசியம் இருந்தது. நான் இருந்த இடத்துல அப்பொழுது நாங்கள் எங்களுடைய வளாகம் இல்லை. ஆகையினால் ஒரு சகோதரியுடைய வீடு பெரிதாக இருந்தது. நான் ஒரு இடத்துல போய் கேட்டேன், கேன் யூ ஸ்பேர் யுவர் ஹவுஸ் பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு தேராதூன். தேராதூனில் நீங்கள் சம்மருக்கு போயிடுவீங்க இல்லையா, உங்கள் வீடு காலியாக தானே இருக்கும், உங்கள் திங்ஸ் எல்லாம் ஒரு ரூமில் போட்டுடுறோம், மற்றதெல்லாம் பார்த்துக்கிடுறோம், எங்களுக்கு உங்களுடைய வளாகத்தையும் உங்களுடைய காரியத்தை விடுங்க. உங்கள் இதில் பக்கத்தில் ஒரு சின்ன எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்குது, அதில் ஆட்கள் தங்கிடுவாங்க, நாங்கள் இங்கே கிளாஸ் வைக்கிறதுக்கு ஏன்னா சூடு நிறையா இருக்கும். நீங்கள் என்ன, அவங்க தாராளமாக ஜபக்குமாரான ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னு கேட்டேன். எங்கள் வீட்டில் இருக்க அல்சேஷன் டாகுக்கு ஒன்றே மட்டும்தான் தெரியும், அதை பார்க்கணும். நான் 120 பேரை பார்ப்பேனா, அல்சேஷன் டாகை பார்ப்பேனா? எனிவே சம்ஹவ் எனக்கு வேற வழி இல்லாதனால சரின்னு சொல்லிட்டு, நான் முதல்ல சொல்லியிருக்கேன் நாயினாலே கொஞ்சம் பயம்னுட்டு. இது பெரிய நாய், ஜிப்பின்னு பேர் இதுக்கு. ஆமாம், ஜிப்பியை பார்க்கணும். சரி, கிளாஸ் பயங்கர அமக்களமாக நடக்க ஆரம்பிச்சது. எல்லாரும் புது துருத்திகள், புதிய திராட்சரசங்கள் நல்லா பொங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இதில் நான் மறந்துட்டேன். நான் யாரோ சின்ன பிள்ளைங்க போய் என்ன செஞ்சுட்டாங்க, அந்த செயினை லேசாக அவுத்து விட்டாங்க. எப்படி அவுத்தாங்கன்னு தெரியாது. அந்த நாய் நேர ரோட்டுக்கு போச்சு. நேர போய் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்துட்டு, என் கூட சேர்ந்தவங்களாம் சொல்லலாம் இன்னைக்கு பிரியாணி தான். நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, அது ஒரு முஸ்லீம் பக்ரீதுக்காக நேர்ந்து வளர்த்த ஆடு. இது அதை தூக்கிட்டு வந்துட்டேன். அது பிடிச்ச பிடியில் அது ஆடு அந்த இதில் ஹார்ட் அட்டாக்ல செத்து போச்சுது. இது பெரிய நாய். இது தூக்கிட்டு வந்து போட்டுட்டு வாலாட்டிட்டு நிற்குது. அவன் துப்பாக்கி தூக்கிட்டு வந்துட்டான். எங்கள் ஊரில் துப்பாக்கி ரொம்ப சாதாரணமாக கிடைக்கும். அவனும் இன்னொரு ஃபெனாட்டி ஹிந்துவும் துப்பாக்கி தூக்கிட்டு போட்டு தான் தீர்வன்னு சொல்லிட்டு வந்தான். அவன் துப்பாக்கி நீட்டி நிற்கிறான், நான் முன்னால் நிற்கிறேன். என் மனைவி கதவு திறந்துட்டு, என்னங்க நடக்குது? நான் சொன்ன ப்ரமோஷன் கிடைக்குது. சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், ப்ரமோஷன் கொடுக்குறாமா, நேர டிக்கெட்டே எடுக்காமலே அனுப்பிடுறான். இதை கேட்டான் இல்லையா, சிரிச்சுட்டு துப்பாக்கி கீழே போட்டான். 2 months back he came to me for his grandson's admission in our school. ஐயா நான் தான், உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் உன்னை மறக்க மாட்டேன்ப்பா, மறக்கவே மாட்டேன். விண்ணில கண்ணை வச்சுட்டா துப்பாக்கி நம்மளை ஒன்றும் அசைக்க முடியாது. ஐயா ஹல்லேலூயா. கொஞ்சம் அந்த நேரத்தில் என் மனைவி பெர்கனண்டா வேற இருந்தா. You can just understand. Think about it. Think about it. Where is your eyes fixed? உங்களுடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கு. நான் மறுபடியும் அந்த கவியை மாத்திரம் பாட போகிறேன். நீங்கள் அட்லீஸ்ட் இந்த லைனை மட்டுமாவது பாடுங்க. இயேசு தாங்குவார், இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற அந்த கரையை மட்டும். ஏன்னா அது ஈஸி தானே. இயேசு தாங்குவார், எதுவும் வந்தாலும் அவரே சுமப்பார். விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், விண்ணை விட்டு என்
கண்ணை அகற்றிடேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையை எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையை எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்ற அழைப்பீ. மண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்ற அழைப்பீ. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சிலுவையை அவமதிக்க மாட்டேன், சிலுவையில் அறையப்பட்டேன், சிலுவைக்கு ஒரு நாளும் பகைஞனாக மாட்டேன். ஆனால் 4வது காரியத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். வாசிக்கலாம், மார்க் எழுதின சுவிசேஷம். கடைசியாக காரியத்தை பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 21வது வசனம். சிரேனே ஊரானும் அலெக்சாண்டருக்கும் ரூபஸுக்கும் தகப்பனுமாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். இந்த வசனம் இப்படி சொல்லப்பட்டது ஒரு ஹிஸ்டரி மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்குள்ள ஏராளமான காரியங்களை, this is pregnant with many matters, ஏராளமான காரியங்களை உள்ளடக்கியது. நான் கொஞ்சம் விளக்குகிறேன். ரோமர்கள் இப்பொழுது இயேசுவை சிலுவையிலே இழுத்து செல்கிறார்கள். ரோமா அரசாங்கத்தில் ஓவர் டைம் கிடையாது. அவர்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்படும், ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கப்படும். அதை அவர்கள் செய்து முடித்து விட்டால் அவர்களுக்கு ஃப்ரீயாகி விடுவார்கள். ஆகையினால ரோம சேவகர்கள் இயேசுவை இப்பொழுது சிலுவையில் அறைய வேண்டும் என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க். அவரை அறைந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான், பினிஷ். அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு இயேசு ராத்திரி முழுவதும் இரத்தத்தை வேர்வையாக்கினதினால உண்டான பலவீனம், 39 முறைகள் அடிக்கப்பட்டதினால, ரத்தம் சிந்தினால ரத்தத்தை இழந்தவராக, பலனற்றவராக, முகத்திலே காரி துப்பப்பட்டதினால் உண்டான கோர அவமானங்களை சுமந்தவராக, தலையில முள்முடி சூட்டப்பட்டவராக, பார சிலுவை, it was a big cross with 150 kilos என்று சொல்கிறார்கள். I don't know. 150 கிலோ ஒரு சிமெண்ட் பேக் 50 கிலோஸ் உங்களுக்கு தெரியும். 3 சிமெண்ட் பேக்ஸ் மேல தூக்கி கொண்டு நடக்க வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறார். இயேசு போன பாதை மிகவும் குறுகலான பாதை, பல முறைகள் விழுகிறார், நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இப்பொழுது ரோமர்கள் அவரை மறுபடியும் அடிக்கிறார்கள். பட் he didn't have any strength to carry the cross. அவருடைய பலமெல்லாம் அற்று போயிற்று. அவர் அந்த நேரத்தில் நடக்க முடியாதவராய் இருக்கிறார். ஆனால் ரோமர்களுக்கு வேலை நடக்க வேண்டும். அதற்கு என்ன செய்தார்களாம்? யூதர்களை பிடிக்க முடியாது, என்றால் யூதர்கள் தான் எதிர்த்து வந்தார்கள். கலாட்டாயிரும், பண்டிகை நேரம் கலாட்டா நடத்தி விடுவார்கள். வேறு யாரை பிடிப்பது என்று தெரியவில்லை. ஒரு கருப்பு மனிதன் வருகிறான், சிரேனே ஊரானை சேர்ந்தவன், லிபியாவை சேர்ந்தவன், கருப்பு மனிதன். அவன் எருசலேமிலே தன்னுடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்றுதான் வந்திருந்தான். அவன் இப்பொழுது பண்டிகை முடித்து திரும்பி கொண்டிருக்கிறான். பார்த்தார்கள் ரோம சேவகர்கள், அவனை பிடித்தார்கள். அவனுக்கு இயேசுவை பற்றி தெரியாது, இயேசுவை குறித்த காரியம் கிடையாது, இயேசு யார் என்று தெரியாது. அவனை வலுக்கட்டாயமா பலவந்தப்படுத்தி சிலுவையை சுமக்க வைக்கிறார்கள். He was forced to carry the cross of Jesus. நல்ல கவனிங்க, சரித்திர ஆசிரியர்கள் சொல்வார்கள், கொல்கத்தா வரைக்கும் அவன் தான் கொண்டு போனான். சிலுவையை சுமக்க பலவந்தப்படுத்தப்பட்டான். ரோமர்கள் அவனை பார்த்து அவனை இழிவாக நடத்துகிறேன் என்றுதான் சொல்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவங்க பிள்ளைங்க பேரை மார்க் எழுதுகிறார். அலெக்சாண்டருக்கும் ரூஃபஸுக்கும் அப்பா. நல்லா கவனிங்க, என் மூத்த மகன் அடிக்கடி சொல்லுவான்,
அகஸ்டின் ஜெபக்குமார் பிள்ளைன்னு என் யாரும் சொல்லக்கூடாது. என் பேரை சொல்லி கோஃபோர்த்துடைய அப்பா அகஸ்டின் ஜெபக்குமார் சொல்லணும். ஐ லவ் தட். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. என்னை குறித்து இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய வேண்டும் என்றால் இந்த பிள்ளைகள் பெயர் பெற்றவர்களாக மாற வேண்டும். ரோம அரசாங்கத்தில் ரோமர்களுக்காக எழுதின சுவிசேஷமாக்கும் இது மார்க். ரோமர்களுக்கு எழுதின. ரோமர்கள் அடையாளம் கண்டு கொள்ளக்கூடியவர்கள் சீரேனே சீமோன் அல்ல, அலெக்சாண்டர் ரூபஸ், because they were famous. They were one of the known people in the society, even though they are from Libya, but they were known in the empire of Romans. ரோம பேராட்சியில அவர்கள் பெயர் உயர்ந்து நிற்பது. உங்க பிள்ளைங்களுக்காக தான் நீங்க வந்து வேலை செய்றீங்க. உங்க பிள்ளைங்களை உயர்ந்த ஸ்தலத்தில் நடக்கணும் தானே ராத்திரியும் பகல கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க. உங்க பிள்ளைங்களுக்கு எப்படியாவது ஒரு நல்ல நிலைமையில ஆண்டவர் வைக்க வேண்டும் என்று சொல்லி தானே உங்களுடைய சரீரத்தை ஒட்டிக்கி உங்களுடைய காரியங்களை பார்த்து நீங்கள் எப்படியாயிலும் பிள்ளை நன்றாக படித்து விடாதா, let him go to Harvard University, let him go to Glasgow University, let him go to Stanford University என்று சொல்லலாம் வஞ்சிக்கிறீர்களவா? I am not questioning that. அதை நான் question பண்ணவில்லை. Easiest way I will show you. Do you want your children on the top, known by the empire? முழு காரியம் இயேசுடைய சிலுவையை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க. என் அருமை சகோதரன் வெஸ்லி சொல்லும் போது சொன்னார், சாத்தான் தனக்கு கொஞ்ச நேரம் இருக்கிறது என்று சொல்லி வேகமாக கிரியை செய்யும் போது கிறிஸ்துவை அறிந்தோம் என்று சொல்கிறவர்கள் நாம் ஸ்லோவாக சோப்பலாக இருக்கக்கூடாது. Satan is driving. Is there anyone to carry the cross? Because the task should be finished. வேலை முடிய வேண்டும், அது துரிதமாக முடிய வேண்டும். அதை துரிதப்படுத்துவதற்கு இதோ நான் இருக்கிறேன். ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற வேலையை செய்து முடிப்பதற்கு நான் இருக்கிறேன். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்கிலும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்பதை அறிந்திருக்கிற நான் அந்த சிலுவையை சுமப்பதற்கு நீர் என்ன வைத்திருக்கிறீரோ அதற்கு என்னை தருகிறேன் என்று சொல்கிறவர்களை தேடி தேவன் வந்திருக்கிறார். What are you going to do with the cross? What are you going to do with the cross? எல்லாரும் கண்களை மூடலாம். நமக்கு குறித்திருக்கிற நேரம் முடிந்தது. தேவன் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். நான் சிலுவையை என்ன செய்ய அடிக்கடி பாடுகிறோம் அல்லவா? விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை சுந்தரம் மிகும் இந்த பூவில் என்ன மேன்மைகள் எனக்கு இருப்பேன். எல்லாருடைய கண்கள் மூடி இருக்கும் போது நான் ஒரு கவியை மாத்திரம் பாட விரும்புகிறேன். தெரிந்தால் நீங்களும் உங்கள் இருதயத்திலே பாடுங்கள். திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும், திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. விந்தை கிறிஸ்து ராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை.